பொதுவாக ஹேட்ச்பேக் கார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து நிறையா கார்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த ஹேட்ச்பேக் கார்ஸில் ஒரு சில கார்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் கார்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள், அப்புறம் வந்து ஒரு சில டீசல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன் நம்ம போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு டொயோட்டா கம்பெனியோட ஒரு சிக்னேச்சர்னே சொல்லலாம் ஒரு கார் வந்து நம்மகிட்ட இருக்குது. டொயோட்டாவில் இருக்கக்கூடிய கிளான்சா அப்படின்ற ஒரு கார் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த கிளான்சா வந்து ஏற்கனவே நிறையா பேர் ரிவ்யூஸ் வந்து நிறையா போட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸோட நம்ம வந்து இந்த டொயோட்டா கிளான்சா அப்படிங்கிற அந்த காரை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்ல இப்போ இந்த 2025ல என்னென்ன விஷயங்கள் அப்கிரேட் ஆயிருக்கு, அப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம டெஸ்ட் டிரைவ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நம்ம எஃபர்ட் எடுத்து போடுற இந்த மாதிரி ஒரு சில ரிவ்யூஸ்க்கு வந்து எங்களுக்கும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்கு நமக்கு இந்த கிளான்சா டொயோட்டா கிளான்சா வி காரை வந்து வழங்கியிருக்கோம். யார் அப்படின்னு இந்த ஆனமலைஸ் டொயோட்டா தான். ஸோ இவங்களுக்கு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, ஈவன் சென்னையில் கூட இருக்குது. பட் நம்ம காரைக்குடியிலும் இருக்குது. நம்ம இருக்கிறது காரைக்குடி. ஸோ அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னாக்கா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து கால் பண்ணணும். ஸோ இதே நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கீழே வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ மறக்காம உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து அங்கே வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டொயோட்டா கிளான்சா வி வேரியண்ட்டோட கீ. ரொம்ப சிம்பிளான ஒரு கீ, வெயிட்லெஸ்ஸான ஒரு கீ. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் தான் இதில் இருக்கும். பூட் ஓப்பனோ மற்ற விஷயங்களும் இதில் இருக்காது. எல்லாமே உள்ளதான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த டொயோட்டா கிளான்சா வி வேரியண்ட்டோட என்ஜின் ஸ்பெக்கை பற்றி நம்ம பார்ப்போம். என்ஜின் பேனட் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு மீடியமான வெயிட்ல தான் இருக்குது. ரொம்ப ஹெவி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் மீடியமான ஒரு வெயிட் தான் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப்கான இன்ஸ்டலேஷன் வந்து கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 4 சிலிண்டர் 4 வால்வ் இன்லைன் என்ஜின் டிஓஹெச்சி அப்படிங்கிற அந்த டியூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் அப்படிங்கிற அந்த இதோட வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து விவிடியும் சேர்ந்து இதில் வந்துடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.2 லிட்டர் 1197 சிசி 89 பிஹெச்பி அண்ட் 130 Nm டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுங்க. விவிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் வால்வ் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா இந்த டிஓஹெச்சி அந்த டியூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்டோட வேரியபிள் வால்வ் டைமிங்கும் அடாப்ட் ஆகி வரதுனால இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ஜினோட அந்த ரிலையபிலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த என்ஜினை பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய என்ஜின் சொல்ல முடியாது. 4 சிலிண்டர் அண்ட் 4 வால்வ் என்ஜினாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. நல்லா ஏர் இன்டேக் பண்ணுற அளவுக்கு. ஸோ உங்களுக்கு பேட்டரி வந்துடுது. இங்கே வந்து ஃபியூஸ் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 22 அப்படின்றத கம்பெனி கோட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் சிட்டிக்குள்ள ஓட்டும்போது 16, 17 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1,50,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நீங்கள் ஓட்டினாலுமே இதில் வந்து எந்த விதமான இஷ்யூஸும் வராது. ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு என்ஜின் தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து இந்த என்ஜின் வந்து இந்த காருக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு என்ஜின். இப்போ இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துருது உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு வந்துருது. ஒரு ஜுவல் டைப்பில் இருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இங்கே வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வருது. கீழே வந்து ஃபாக் லேம்புமே உங்களுக்கு வந்து எல்இடி ஃபாக் லேம்ப் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இந்த வி வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபாக் லேம்ப் இந்த குரோம் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் இங்கே உள்ள இந்த கார்பன் ஃபைபர் இந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து அக்சசரியாக வரும். ஸோ இந்த காரில் வந்து இந்த வி வேரியண்ட்ல நிறைய அக்சசரிஸ் வந்து இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கம்பெனிலேயே வந்து நீங்கள் வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வேரியன்ட் இ வேரியன்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த குரோம் டிசைன்லாம் உங்களுக்கு வராது. இது எல்லாமே அக்சசரி லிஸ்ட்டில் போயிடும் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ள இந்த குரோமோ இல்லை இந்த குரோமோ எதுவுமே வராது. இது எல்லாமே அக்சசரி லிஸ்ட்டில் போயிடும். பட் வி அண்ட் ஜி வேரியண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே இதோட சேர்ந்து வந்துடும். அண்ட் இந்த ஹெட்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு குரோம் டிசைன் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் இங்கேயுமே ஒரு குரோம் வந்துருது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்துருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரிக்கான கேமராவுமே இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு வந்து லோகோ கீழே உங்களுக்கு வந்து வந்துடுது. கீழே வந்து உங்களுக்கு வந்து ஏர் வெண்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்லா வைடு ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுலேயுமே எந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம வீல் சைஸ் பார்ப்போம். வீல் பார்த்தீங்கன்னாக்கா 195/55 R16 அதுதான் வீல் சைஸ் உங்களுக்கு. ஓகே, இந்த இருக்குது 195/55 R16. உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஹேட்ச்பேக் காருக்கு இந்த வீல் சைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து போதுமான சைஸ் தான். ஸோ இதோட சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. பட் இந்த சைஸ் வந்து எனஃப்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்துருது, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்துருது, ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஓஆர் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கான கேமராமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வி வேரியன்ட் தாங்க உங்களுக்கு வந்து இந்த கிளான்ஸாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப் வேரியன்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதோட சேர்ந்தே வந்துடும். கீழே அந்த க்ரோம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒரு சில அக்சசரிஸ் மட்டும் நமக்கு தேவைன்னா வந்து வாங்கி மாட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவே. மற்றபடி எல்லாமே வந்து இன்க்ளூடடாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் சென்சாருமே கிடச்சிருது இங்கே வந்து. அந்த கீழேயுமே இங்கே ஒரு க்ரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்ல கனெக்டாக வந்து பாருங்க, அதுவுமே நல்லா இருக்கும். அண்ட் இதோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் டிண்ட் கிடைக்கும். இது வந்து யூவிஸை வந்து கட் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி மேடோடைய டிஃபால்ட்டாகவே வருது உங்களுக்கு. தென் இதோட கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. ஸோ 170 mmங்கிறது கொஞ்சம் லோ தான் உங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 190 mm 185 mm கொடுத்துருக்கலாம். 190 mm கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் 170 mmங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதனால கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3990 mm லென்த் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2520 mm வீல் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1745 mm வித்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1500 mm ஹைட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்ல வந்து 2 வைப்பர்ஸ் வருது, வாஷருமே உங்களுக்கு வந்து 2 வாஷர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு ஏரோ டைனமிக் நல்லா இருக்கும். இங்கே வந்து சின்ன வந்து ஒரு 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 ஹிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஏரோ டைனமிக்காக கொடுத்துருக்கிறது தான். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இந்த ஓவராலாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் கிரே இருக்குது. ஆக்சுவலாக இதோட கலர் என்ன கோட் பண்ணுறாங்க டொயோட்டால அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன். இது போக வேற மற்ற என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்க நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் பர்டிகுலராக இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது ரியரில். அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து லோகோவும் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளான்ஸாங்கிற பேட்ச், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வி அப்படிங்கிற அந்த வி வேரியண்ட்டுக்கான பேட்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அண்ட் அப்படியே பின்னாடி விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வைப்பர் வந்துடுது, டீஃபாகர் வந்துடுது, வாஷருமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருது. ஸோ மூணுமே உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்டில் வந்துடும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ஃபின் ஆண்டனா இதில் கொடுக்கல, அதுக்கு பதில் இந்த ஆண்டனா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லர், அப்புறம் வந்து ஹை மவுண்டட் டெயில் லைட்மே எங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிருது உங்களுக்கு. ஸோ ஃபுல்லி லோடட் தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. கீழே வந்து 4 பார்க்கிங் சென்சார் இருக்குது. 1 2 3 4 4 பார்க்கிங் சென்சார் இருக்குது. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இப்போ நம்ம இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 318 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஒரு டீப்பான ஸ்டோரேஜ். லக்கேஜ் வந்து நீங்கள் தூக்கி தான் உள்ளே வைக்கணும், ஃப்ளாட்டாக கிடையாது. ஸோ தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரைமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் கிடச்சிருது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டிலுக்கு இங்கே ஒரு போர்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள உங்களுக்கு ட்ரையாங்கிள் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. அப்புறம் இதோட ஸ்டெப்னி வீல், இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 185/65 R15 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் கம்மியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு வருது. அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி வீல் கிடைக்கல. நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பார்சல் ஹூக்குமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அப்புறம் இங்கே வரைக்குமே ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60/40 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சீட்டை. உங்களுக்கு வந்து அதோட நாப் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பின்னாடி சீட்டை ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 600 லிட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் வந்து கூடவே கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேலஜன் தான் உங்களுக்கு வருது. இது வந்து ரிவர்ஸ் ஃபாக் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு வந்து டைல் லைட்டுமே உங்களுக்கு கிடச்சிது. கீழே இங்கே வந்து ரிஃப்ளெக்டருமே உங்களுக்கு வந்துடுது.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் வெஹிக்கிள். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 37 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து சிஎன்ஜி ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்ஸ் எதுவுமே கிளான்ஸாவில் கிடையாதுங்க. ஒன்லி பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரியர் சீட்டோட கெப்பாசிட்டி டோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் வருது பாருங்க. அதுலேயுமே வந்து ஒரு குரோம் டிசைன் வந்து வருது. இது வந்து கனெக்டடாக உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் இந்த கார் ஃபுல்லாமே ட்ராவல் ஆகும். உங்களுக்கு டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும். லைன்லேருந்து எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகும். அண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இதுவும் வந்து ஒரு சாஃப்ட் லெதர் மெட்டீரியல் மாதிரி கொடுக்கும். இங்கே ஒரு லெதர் மெட்டீரியல் இருக்குது. அண்ட் நார்மலாக வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. பவர் விண்டோவுக்கான நாப் இங்கே வந்துடுது. அப்புறம் டோர் ஓப்பன் லாக் அண்ட் அன்லாக் பட்டனுமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் ஹேட்ச்பேக் கார்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணும்போது ஒரு நார்மல் சவுண்ட் வரும். உங்களுக்கு சாஃப்டான சவுண்டு தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுலேயும் அதே சாஃப்டான ஒரு சவுண்டு தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. கூடுமான வரையும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல். எஃபர்ட் எடுத்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குற எங்களுக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.